ஹலோ இன்னைக்கு பேக்கிங் கிளாஸோட டே 4 இன்னைக்கு கிளாஸில் நான் சூப்பர் டேஸ்டியான வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிற பட்டர் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பட்டர் கேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே 6 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையோட எக் ஒயிட்டும் யோக்கும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பீட் பண்ணுறதுக்கும் செப்பரேட் பண்ணி பீட் பண்ணும்போது எக் ஸ்மெல் இருக்காது. அந்த அளவுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ 6 முட்டையோட ஒயிட்டும் யோக்கும் நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். எக் ஒயிட்டில் ஒரு துளி கூட எக் யோக் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா எக் ஒயிட் ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் ஆகாது. நான் இங்கே 6 முட்டையோட எக் ஒயிட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். இப்போ முட்டையோட எக் ஒயிட் பீட் ஆகிட்டு இருக்கும்போதே நான் இங்கே 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸ்டிஃப் பீக்ஸாக வரணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். நம்ம பீட் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பட்டர் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 4 நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணிட்டேன். இப்போ எக் ஒயிட் ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை கவர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த எக் ஒயிட் இருக்கட்டும். அடுத்ததாக நான் இங்கே ஒரு 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் ஒரு பேனில். இது நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம ஓவனை 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு க்ளீனான பவுலில் நம்ம மெல்ட் பண்ணோம்ல அந்த பட்டரை சூடாக இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் மைதா எல்லாமே சேர்க்க போகிறோம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா இதுக்கு தேவையில்லை. இதை நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். நம்ம பட்டர் சூடாக இருக்கணும், அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கட்டியாக வரும். இதில் நம்ம பால் சேர்க்கும்போது சரியாயிடும். அடுத்ததாக 6 முட்டையோட மஞ்சள் கரு எடுத்திருக்கேன். எக் யோக் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். டீ கேக்குக்கு எல்லாமே பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கடையில் வாங்குகிற அதே கேக் மாதிரியே இருக்கும். அப்படி பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் பைனாப்பிள் எசன்ஸ் தான் டீ கேக்குக்கு பெஸ்ட்டு. அடுத்ததாக நான் இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் 1/4 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த எக் ஒயிட்டை சேர்த்துக்கலாம். எக் ஒயிட் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம கேக்குக்கான சாஃப்ட்னஸ் கொடுக்குறதே இந்த எக் ஒயிட் தான். அதனால் பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எக் ஒயிட்டை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா எக் ஒயிட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா எக் ஒயிட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 7 இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ரவுண்டு டின் எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஓவன் ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 2 ராடுமே நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இதை பீஸ் போட்டுட்டேன். கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இந்த கேக்கை நம்ம நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது தான் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.